நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் பலவிதம், அதில் இது ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. கரெக்டா நம்ம இலக்கிய இருந்து அவங்க ஒய்ஃபோட உயிரவே காப்பாத்தினாங்க பிளட் டொனேஷன் பண்ணி. அந்த சமயத்துல இலக்கியாவுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம இலக்கியா எதுவுமே எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளத்துல பண்ணாங்க. அதனால நம்ம இலக்கியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம கௌதம் கோசம் ஹெல்ப் கேட்டாங்க, பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கையெழுத்து போடுறதுக்கு மறுத்துறதோட மட்டும் இல்லாம உன்னை ஒருத்தா கூட்டின்னு போறவான்னு சொல்லிட்டு ஒருத்தா கூட்டின்னு போறாங்க. இனிமே இந்த கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா இந்த கம்பெனிக்கு நியூ ஓனர் இனிமே கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கௌதம் ஷாக்ல முழிக்கிறாங்க. எல்லாமே நீ பாத்துக்கோப்பா, அதுல வர லாப நஷ்டத்துல ஆளுக்கு பாதி எடுத்துடலாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கௌதம் இருந்துன்னு ஒரு பக்கம் கண் கலங்கிடுறாரு. ஏன்னா உன்னோட டேலண்ட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த கம்பெனியை முன்னிலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் என் பொண்ணு அதுக்குள்ள ஒரு மெச்சூர் ஆயிடுவா, அவளுக்குன்னு ஒரு துணியை தேடி தந்துருவேன். அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் இந்த கம்பெனியை பார்த்துவாங்க. அதுக்குள்ள நீ எவ்வளவு டெவலப் ஆயிட்டு உனக்குன்னு தனியா ஒரு கம்பெனி உன் பிராண்ட்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கோசரம் கௌதம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போறாரு. அதே மாதிரி அங்கங்க ப்ராஜெக்ட் எல்லாம் வருது. அது எல்லாத்திலயும் கௌதம் இருந்து கரெக்டான கொட்டேஷன் போட்டு எப்படி எந்த விதத்துல அடிச்சா அந்த கம்பெனி கரெக்டா நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். எஸ்எஸ்கே எல்லாத்தாலையும் திருடுற மாதிரி இங்கேயும் திருட பார்க்கலாம். எஸ்எஸ்கேவுக்கு இந்த கம்பெனிக்கே தெரியாத மாதிரி கொட்டேஷன் போறாரு. கொட்டேஷன் போட்டு அதை வந்து கரெக்டா கொட்டேஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிக்கிறாரு. அங்க அந்த கொட்டேஷன் போனோம் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துறாங்க. இந்த கம்பெனி ஓகே, இந்த கம்பெனி தான் கரெக்டான கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே திருத்துன்னு முடிக்கிறாரு. என்னடா இது, இந்த கம்பெனி எப்பவுமே ஜெயிக்காது, திடீர்னு இப்படி முன்னேறுதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு இருக்கான்னு விசாரிச்சு பாக்குறாரு. அப்பதான் தெரியுது நம்ம கௌதம் அங்க இருக்கிறதுன்னு. உடனே அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு பிளான் பண்றாரு. ஆனா அந்த கம்பெனியோட ஓனர் லாபம் வருதுன்னு சொல்லிட்டு விற்காம என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் கம்பெனி இப்பதான் growth ஆயின்னு இருக்கு, என் கம்பெனியை விற்கிற ஐடியா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம எஸ்எஸ்கே கிட்ட செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. என்னோட கம்பெனியோட ஓனர் அதாவது மிஸ்டர் கௌதம் தான், அவர்கிட்ட நீங்க பேரம் பேசிக்கோங்க, அவர் எவ்வளவு சொல்றாரு அதே பாயிண்ட் சொல்லிட்டு சொல்ல உடனே கௌதம் கிட்ட பேச போறாரு. கௌதம் இருந்து அப்படியே சும்மா மாசம் வராரு. ஏன்னா இவர் இருந்து வேற யாரும் நினைச்சேன், ஆனா நம்ம கௌதம் சொல்லிட்டு தெரியாது இல்ல. கௌதம் பார்த்தா ஷாக் ஆற, நீயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் நீயே தான் எப்பவுமே ஜெயிச்சுன்னு இருப்ப, நீயே தான் வாழ்க்கையில முன்னேறினு இருப்ப, எங்களுக்கெல்லாம் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா, ஒரு தவளை ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அந்த உலகத்தையே நான் வாங்கி காட்டுவேன், இப்ப நான் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட தோல்வி உன்னோட ஆரம்பம், இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில ஒரு தோல்வியிலும் எதுக்கடா கௌதம பயிற்சிக்கிட்டோம், எதுக்கடா கௌதம அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு கௌதம் முன்னேறி போயினே இருக்காரு. அந்த கம்பெனி ஓனருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணதே இல்லை, நம்ம கம்பெனி இப்ப நம்ம பேரும் பிராண்ட் ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மகிழ்ச்சியில் ஒரு பக்கம் கொண்டாட்டத்துல துள்ளி விளையாடுன்னு இருக்காரு. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.